கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே காதலனுடன் ஓடிப்போவதற்காக இளம்பெண் ஒருவர் தான் நாகினியாக மாறிவிட்டதாக நாடகமாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவுரேயா மாவட்டத்தைச் சேர்ந்த 24 வயதான ரீனா என்ற இளம்பெண் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு தனது வீட்டிலிருந்து மாயமானார். திங்கட்கிழமை காலை அவரது அறைக்கு சென்ற குடும்பத்தினர் ரீனாவின் படுக்கையில் அவர் அணிந்திருந்த வளையல்கள், மோதிரங்கள் மற்றும் துணிகளுக்கு நடுவே 5 அடி நீளமுள்ள பாம்பு சட்டை கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். ரீனா ஒரு நாகினியாக மாறி மறைந்துவிட்டதாக கிராமம் முழுவதும் வதந்தி பரவியது. இந்த விசித்திரமான சம்பவத்தின் பின்னணியில் ஒரு திட்டமிட்ட நாடகம் இருப்பது காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ரீனாவிற்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் முடிந்த நிலையில் அவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த தனது காதலனுடன் ஓடிச் செல்ல திட்டமிட்டுள்ளார். குடும்பத்தினரை குழப்பவும் தன்னை தேடாமல் இருக்கவும் தான் ஒரு பாம்பாக மாறிவிட்டதாக நம்ப வைக்க அவர் இந்த நூதன வழியை கையாண்டுள்ளார். இதற்காக கடந்த 3 மாதங்களாகவே அவர் திட்டமிட்டு வந்ததும் அம்பலமாகியுள்ளது. விசாரணையில் ரீனா மைன்புரியில் உள்ள ஒரு நாக கோவிலுக்கு சென்று வந்ததும் அவ்வப்போது தனக்கு கனவில் பாம்புகள் வருவதாக கூறி குடும்பத்தினரை நம்ப வைத்ததும் தெரிய வந்தது. மாயமான அன்று அவர் தனது காதலனுடன் செல்வதற்கு முன்பாக முன்கூட்டியே சேகரித்து வைத்திருந்த 5 அடி நீள பாம்பு சட்டையை தனது படுக்கையில் போட்டுவிட்டு சென்றுள்ளார். ரீனாவின் தாயார் பயன்படுத்திய செல்போன் எண்ணை ஆய்வு செய்த போலீசாருக்கு அவர் உள்ளூர் இளைஞர் ஒருவருடன் தொடர்ந்து பேசி வந்தது உறுதியானது. பெண் பாம்பாக மாறினார் என்பது வெறும் வதந்தி என்ற விளக்கம் அளித்துள்ள டிஎஸ்பி மனோஜ் சுங்வார், தலைமறைவாக உள்ள காதல் ஜோடியை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்துள்ளார். மாயமான ரீனாவின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த இளைஞரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.